ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல் அபவுட் சினிமா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டியூட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த ஷோ. டெபியூ டைரக்டர் கீர்த்தி சுரேஷ் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன், மமிதா பஜ், சரத்குமார் போன்றவங்க நடிச்ச படம் தான் வந்து டியூட். இந்த டியூட் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர ரெண்டு கசின்ஸ் பெருசாகி ஒரு ஆண்டர்பனரா இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் ப்ரப்போஸ் பண்ணும்பொழுது ஒருத்தங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணாதவங்க ஒருத்தங்க திருப்பி வந்து அவங்க மேல லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது அங்க ஒரு பிரச்சனை வருது. ஸோ அது என்ன பிரச்சனை, அதை நோக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த படத்தோட முழு கதை. இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தான். ஸோ அவர் வந்து இந்த ரோல் அதன்கிற கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு ஆப்டா இருந்திருக்காருன்னு தோணுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அப்படின்னு நடிச்சிருக்காரு. ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஓவரா நடிச்ச மாதிரி இருந்துச்சு. யூசுவல் திங்ஸை விட கொஞ்சம் நிறைய ஸ்டைல்ஸ் ஆட் பண்ற மாதிரி கொஞ்சம் ஓவர்டூ பண்ண மாதிரி இருந்ததை தவிர்த்து மற்றபடி ஓவராலா அந்த கதையை வந்து தூக்கிட்டு போறதே வந்து அவரோட ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. இது இல்லாம வந்து மமிதா பைஜு அவங்க ரொம்ப எமோஷனல் நிறைய சீன்ஸ்ல வந்து எமோட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சரத்குமார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு ஜாலியான சரத்குமார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாரு. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டா வர டிராவிட், அதாவது நம்ம பரிதாபங்களே பார்த்திருப்போம். அந்த பரிதாபம் ஃபேமஸான டிராவிட் வந்து அவருக்கு கொடுத்த ரோல் சின்ன ரோலா இருந்தாலுமே அவர் கரெக்டான அந்த பெர்ஃபார்மன்ஸ் எமோட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவராலா வந்து எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டெக்னிக்கலா இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல வர விரும்புவது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இதுல வந்து ரொம்ப எப்படியும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஐடியால பண்ணாலும் எனக்கு தெரியல. பட் ஆர்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப கிராண்டியரா இருந்துச்சு. ஒரு வைட் மெட்டீரியலா வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் ஒர்க் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து நல்லா கிரியேட்டிவா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபியும் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட்டும் வந்து ஸ்க்ரீன்ல தெரியுது. ஸோ மியூசிக் எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் அந்த ஊரும் பிளட் சாங் மட்டும் நல்லாவே இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸும் நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில அந்த ஒரு சாங் வந்து நல்லா இதா இருந்துச்சு. மத்தபடி மத்த சாங்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு தான் இருந்தது. ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் இல்ல. ஸோ அந்த இதுக்கேத்த மாரியே வந்து ஃப்ளோல போயிட்டு இருந்துச்சு. பட் பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஸோ ஒரே பாட்டே, ஒரே பிஜிஎம்மே வந்து ஃபுல் படத்துக்கு வந்து அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம் வேற வேற வேரியேஷன் மட்டும் தான் இருந்தே தவிர்த்து டிஃப்ரெண்ட்டா எதுவும் இல்ல. ஸோ ஒரே பிஜிஎம்மே வச்சே வந்து ஃபுல் படத்தையும் ஓட்டிட்டாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் நல்லா வேற ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா, இது வந்து சாயபங்கரோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுல கொஞ்சம் நெறைய வேரியேஷன்ஸ் போட்டிருந்தா நல்லா இம்ப்ரெசிவா இருந்திருக்கும் தெரியும். பட் குடுத்த வேலைக்கு ஓரளவுக்கு ஓகே தான். ஃபர்ஸ்ட் படங்கறனால நம்ம பெருசா எதுவும் எதிர்பார்க்க முடியாததுனால ஓகே தான். பட் டூ மச் ஆஃப் வந்து ரிப்பீட்டட் பிஜிஎம்ஸாவே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்க முடியும். அதே சமயத்துல எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப லேக்லாம் இல்ல. அடுத்தடுத்து நெறைய கட்ஸ் எல்லாம் இருந்ததுனால பெருசா லேக்லாம் எங்கேயும் இல்ல. நீங்க ட்ரிம்மிங் இதோட டைமிங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ ட்ரிம்மிங்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்ட்டா கிரிப்பியா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாரி எந்த ஒரு சீனுமே இல்ல. டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்து மூவ் ஆகுறனால சீக்கிரமா படம் போயிருச்சு. ஒன்ன சொல்லி குத்தம்ல. அடுத்தவன் ஃபீலிங்ஸ கிரிஞ்சா பார்க்குறது தானே இப்ப ட்ரெண்டே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே. ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹானர் கில்லிங் சப்ஜெக்ட் வந்து போல்டா வந்து நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து லவ் ஸ்டோரி பிளெண்ட் பண்ணி அழகா வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, "இனிமேல கேஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சிட்டில நல்லா முன்னேறிட்டோம்ல, நல்லா படிச்சிட்டோம்ல" அப்படிங்கிறனால சொல்லுவாங்க. பட் ஸ்டில் வந்து அந்த ஹானர் கில்லிங் எல்லாம் வந்து இன்னும் நம்ம ஊர்ல இருக்கு அப்படிங்கிற வந்து ஒரு தெளிவா எடுத்து காட்டுற மாதிரி ஒரு படமா வந்து இந்த படம் இருந்துச்சு. ஸோ இதுக்காகவே வந்து டைரக்டர் கீர்த்தி சுரேஷ் வந்து நம்ம பாராட்டலாம். இந்த மாதிரியான போல்ட் சப்ஜெக்ட் எடுத்ததுக்காக. ஸோ இது இல்லாம நம்ம ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. பட் நீங்க வந்து ஓரளவுக்கு கேரக்டரைசேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து அவங்க சொதப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஸோ அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து கிரிப்பியா கொண்டு போயிருந்தாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லயே வந்து நெறையா டக்கு 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 தான் எடுத்து மூவ் பண்ணியிருந்தாங்க. பட் நீங்க செகண்ட் ஹாஃப் வரும்போது பார்த்தீங்கன்னா, அது அப்படியே வந்து சுத்தமா ட்ராப் ஆன மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ யூசுவலா நீங்க வந்து ஒரு கதை எழுதுறீங்க, ரைட்டிங்ல அந்த மாரி எழுதுறீங்கன்னா, ஸோ ஒரு கதை ஃப்ளாட்டா இருக்குன்னா, நீங்க வந்து அங்கங்க கான்ஃப்ளிக்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டர்ஸ் வந்து வேணும்னே அந்த இடத்துல வந்து கான்ஃப்ளிக்ட் வைப்பாங்க. ஸோ அது ட்விஸ்ட் அண்ட் டர்னா இருக்கலாம், இல்ல நார்மல் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கலாம். ஸோ இந்த மாரி அங்கங்க வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வைக்கும்போது என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் அது ஓவர் டூப் ஆயிடும்.
ஸோ தேவையில்லாத ஒரு கான்ஃப்ளிக்ட்லாம் அங்கே வச்ச மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அங்கே வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த பெருசா அந்த அந்த இது டிஃபரன்ஸ் தெரியல. பட் நீங்க செகண்ட் ஹாஃப் பொறுத்தபோது வேணும்ட்டே அந்த காரணங்கள்லாம் வந்து அங்க வச்ச மாரி இருந்தது. ரொம்ப திணிச்ச மாரி இருந்தது. ஸோ இவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாரி இந்த கதைய மூவ் பண்றதுக்காகவே என்ன பண்ணாங்க, அங்கங்க வந்து தேவையில்லாத வச்சுட்டு, அத வந்து அத முடிக்கவும் முடியாம கம்ப்ளீட்டு சரியாவும் எடுக்காம அந்த மாரி வந்து ஓரளவுக்கு ட்ராப் பண்ண மாரி இருந்துச்சு. எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக் மாமா. இந்த படத்த முக்கியமா நான் அட்ரஸ் பண்ண நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல இருக்கிற எல்லாத்தோட கேரக்டரைசேஷன் தான். குறிப்பா சொல்லப்போனா ஹீரோ அண்ட் ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் தான். ஹீரோ வந்து தான் லவ் பண்றது 4 மாசம் முன்னாடி தான் வந்து அவருக்கே தெரியுது. ஸோ ஆனா அவரு வந்து தன் உயிரையே தியாகம் பண்ணி அந்த பொண்ண வந்து சேர்த்து வைக்கணும் அந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்குறாங்க. பட் நீங்க நீங்க ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே வந்து ஹீரோவ லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வேணான்னு சொன்னோனே, உடனே வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து மூவ் ஆன் ஆகுறதுலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு பாசிபிலிட்டியும் கிடையாது. ஸோ வந்து ஹீரோ வந்து எப்பவுமே வந்து இவங்கள ஹீரோயின் நடிச்சுட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் இருந்துருவாங்களாம். பட் ஹீரோயின் வந்து மட்டும் எப்படி உடனே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் டக்குன்னு மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க லவ் வந்து வீக்கா இருக்கும். அப்படியே வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ஓகே சொன்னாங்க. இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா கூட, நமக்காக ஒருத்தன் வந்து ஃபேக் மேரேஜ் பண்ணி ரிஸ்க் எடுக்குறானே, ஸோ அவன் மேல கொஞ்சமாவது வந்து அவன் அவன் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற மாரி எந்த கன்சர்னுமே வந்து ஹீரோயின் சைட்ல இருந்து எதுவுமே காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்கு மட்டுமே அதாவது அவங்களோட சந்தோஷத்துக்கு மட்டுமே வந்து இவங்கள யூஸ் பண்ணிட்டு இருக்க மாரியுமே, அப்புறம் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லும்போது தான் வந்து அது லேட் ரியலைஸ் பண்ணி அப்புறம் அவன் வாழ்க்கைய பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப செயற்கைத்தன்மையா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா தான் இருந்துச்சு இந்த ஹீரோயினோட கேரக்டரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஃப்ரெண்ட் தான் வந்து ட்ரூ ஜென்யூனா இருப்பாரு. அவர் வந்து எப்போ ஹீரோயின் சப்போர்ட் பண்ணணும் அப்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹீரோக்கு எப்போ வந்து தேவையோ அப்போ வந்து அவருக்கு ஒரு மாரி கோவப்படுவாரு. அந்த மாரி ஹீரோயினுக்கு எப்போ சொல்லணுமோ அப்ப சொல்லுவாரு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, நீங்க மத்த 2 கேரக்டர் அதாவது ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், அப்போதைக்கு என்ன சிச்சுவேஷன்ல என்ன சொல்யூஷன் இருக்கோ, அத மட்டும் தான் ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷனா மட்டும் தான் வந்து ஒரு கதை போயிட்டே இருக்குமே தவிர்த்து, இதுதான் வந்து அடுத்து நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற எந்த ஒரு கிளியர் செட் மைண்ட் செட்டுமே இருக்காது. ஸோ இதுல அதிலும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல வந்து பிரெக்னன்சிலாம் வரும். அதெல்லாம் வந்து டூ மச்சா இருக்கும். ஸோ ஸோ இதுல வந்து என்னன்னா ரொம்ப ஃபீமேல் கேரக்டர் ரொம்ப வீக்கா எழுதிட்டு அவங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி, இவங்க ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி ஹீரோ கேரக்டர் எழுதியிருக்கல வந்து இந்த ஜெனரேஷனுக்கான அது ஓகேவா இருக்கலாம். பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப இன்இக்வாலிட்டியா தான் இருக்கு. அதுவும் கடைசியில கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா வந்து அந்த கேஸ்ட்லயே ஊறி போய் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேசியே வந்து திருத்துறதெல்லாம் வந்து ரொம்ப சினிமாட்டிக்கா தான் இருந்துச்சு. எல்லாமே பழக்கமா எல்லா சினிமாலயும் வர மாரி ஒரு சினிமாட்டிக் தன்மையா தான் இருந்துச்சு. ரியாலிட்டில வந்து அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ நீங்க இதே வந்து பரிமேறு பெருமாள்னு ஒரு அந்த படத்துலயும் கூட பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல வந்து அதுவும் திருந்துன மாரி தான் காட்டுவாங்க. பட் அட் சேம் டைம் வந்து அது ஃபுல்லா வந்து திருந்துற மாரிலாம் இருக்காது. அது அவ்வளோ சீக்கிரம் பாசிபிலிட்டியும் கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷமா வந்து உள்ள ஊறி போனவங்கலாம் உடனே ஒரு நாள்ல திருந்திர மாட்டாங்க. அப்படி பேசியே வந்து திருத்துற மாரி இருந்துச்சுன்னா, இந்த படம் எப்பயோ முடிஞ்சிரும்ல. ஸோ அது கடைசியில கிளைமாக்ஸ்ல வந்து சொல்லி திருத்தணும் அப்படிங்கிற எந்த நெசசிட்டியும் இல்ல. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இது வந்து சரி முடிச்சுருவோம் இப்படியே முடிச்சுருவோம் அப்படின்ற மாரியே இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இல்ல. ஸோ இந்த படத்துக்கு மெயினா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் காரணமே வந்து இந்த செகண்ட் ஹால்ஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது எல்லாமே. செகண்ட் ஹால்ஃப்ல வந்து அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. ஸோ ஹீரோவோட கேரக்டருமே பார்த்தீங்கன்னா, இவரு வந்து எந்த ஸ்டாண்ட்ல இருக்காரு அப்படிங்கிறதே வந்து சரியா தெரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க இனிஷியலா எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பொண்ணு வந்து லவ் பண்ண புடிக்கல அப்படிங்கிறது மட்டும் தான் ரீசனா இருக்கும். அவங்ககிட்ட ரீசனே கேட்கக்கூடாது. புடிக்கலனா அவ்வளோதான் புடிக்கல அப்படிங்கிறது அவரே சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தீங்கன்னா, அவரு போய் ஏன் பிடிக்கலன்னு திருப்பி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அது கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஏன் பிடிக்கலங்கிறத வந்து படம் பூரா கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் லவரோட. ஸோ அதே மாரி வந்து பொண்ணு அடிக்கக்கூடாது தப்பு அப்படின்னு அவரே ஒரு டைம் சொல்றாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னொரு பொண்ண அவரே எடுத்து அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே சாரி சொல்லிக்கிறாரு. ஸோ இது வந்து அவரே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு, அந்த தப்புக்கு அவரே வந்து மன்னிப்பு கேட்டு அப்படியே வந்து சால்வ் பண்ற மாரி இருக்கு. இவரு நல்லவரா, கெட்டவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஸோ இது அந்த மாரி தான் வந்து ஒரு இன்பேலன்சிங்கான ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிற கேரக்டர் தான். ஹீரோயினுமே அப்படித்தான். ஃபர்ஸ்ட் பிடிப்பாங்க, அப்புறம் பிடிக்கலம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் உன்ன சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவோட ஹீரோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறதே வந்து தெரியாம அவங்களுக்கு போய் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அமெச்சூரா இருக்கும். அதே மாரி கிளைமாக்ஸ்ல வந்து யார் கொலை பண்ண போறாங்களோ அவங்களே போய் நம்பி கடைசியில ஒரு டைம் பார்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க கிட்ட போய் வாண்டடா மாட்டுறது எல்லாமே தனக்கு மாரி ஒரு கன்வீனியன்ட்டா ரைட்டிங்கா இருக்கறனால தான் இந்த மாரி சீன்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. எப்பவுமே வந்து நம்ம ஒரு கேரக்டர் எழுதுறோம்னா, அது நம்ம ஃபீமேலா இருக்கட்டும், மேலா இருக்கட்டும். ஸோ ஒருத்தவங்க வந்து டாமினேட் பண்ணி பேசுறது, இல்ல ஒருத்தவங்க வந்து எம்பவர் பண்ணி பேசுற மாரி இருந்துச்சுன்னா,
இதுக்காக மத்த ஜெண்டர வந்து நம்ம வந்து தாழ்த்தி பேசணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. ஸோ 2 பேருமே ஈக்குவலா அதுல வந்து யார் ஸ்ட்ராங் இல்ல யாரோட ஃபீலிங்ஸ்ங்கிறது 2 பெர்ஸ்பெக்டிவ்மே காட்டணும். சில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ்லயே மட்டுமே காட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோ எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறத மட்டுமே காட்டுவாங்க தவிர்த்து, ஹீரோயின் சைட்ல இருந்து என்னென்ன கன்சர்ன் இருக்கு, அவங்க சைட்ல எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கு, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்க எந்த மாதிரி வந்து ஒரு கில்ட்டில இருக்காங்க அப்படிங்கிறதையுமே வந்து காட்டியிருக்கவே மாட்டாங்க. குறிப்பா வந்து ஹீரோயின் வந்து இன்னொருத்தவங்க மேல லவ் பண்ற அளவுக்கு அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், இல்ல அந்த அளவுக்கு இவன மீறி அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றதுல வந்து எதுவுமே காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த வகையில வந்து இவங்க லவ் பண்ணாலும் பிரச்சனை இல்ல, சேர்ந்தாலும் பிரச்சனை இல்ல, சேரலனாலும் பிரச்சனை இல்ல. இவங்க சேரணும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்டென்ஷனுமே ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து வராது. ஸோ அப்படிதான் எனக்கு இந்த படத்துல இருந்துச்சு. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல போல்டான கான்செப்ட் எடுத்து நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில வந்து டைரக்டர் கீர்த்தி சுரேன வந்து பாராட்டலாம். ஒரு சில விஷயங்கள் கேரக்டரைசேஷன் வைஸா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் டைமென்ஷனா இல்லாம ஒரு மல்டி டைமென்ஷனா வந்து ஒரு கேரக்டர் டெப்த் குடுத்திருந்தாங்கன்னா, இனிமே நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிறது வந்து என்னோட சஜஷன். ஸோ நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா, உங்களோட ரிவ்யூஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.